மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. மூட நம்பிக்கை அப்படின்ற பேர்ல கொதிக்கிற பால்ல ஒரு குழந்தைய மூழ்கடிச்சு நம்மளுடைய நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காங்க. தற்போது இணையத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. இதை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் கடு கோபத்திலும் ஆவேசத்திலும் ஆத்திரத்திலும் திட்டி வருகின்றனர். அப்படி என்னதான் நடந்தது? நம்முடைய நாட்டில் தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் ஒரு பக்கம் பெருகி வரும் நிலையில் மற்றொரு பக்கம் இந்த மூட நம்பிக்கைகளும் அதே அளவுக்கு பெருகி கொண்டே வருகிறது. நம் உடலில் நோய் பாதிப்பு வந்தால் கூட டாக்டரிடம் செல்லாமல் மாந்திரீகத்தை நம்பும் அளவுக்கு மூட நம்பிக்கையும் மேலும் அதிகமாகிவிட்டது. இந்த மூட நம்பிக்கைகள் சிறிது கிடப்பதால் தான் இது தொடர்பான குற்றங்களும் மலிந்து வருகின்றன. கடந்த வாரம் கூட ஒடிசாவில் ஒரு சம்பவம் நடந்தது. 19 வயது இளம்பெண்ணின் அம்மா கடந்த 4 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். அம்மா இறந்த பாதிப்பினால் இளம்பெண்ணுக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருந்துள்ளது. அதனால் கடந்த 2021 தன்னுடைய ஊரில் உள்ள ஒரு மந்திரவாதியை நாடியிருக்கிறார்கள். அப்போதுதான் சிகிச்சை என்ற பெயரில் அந்த மந்திரவாதி ஊசிகளை எடுத்து தலையில் குத்தினார். அந்த 19 வயது பெண்ணுடைய தலையில் குத்தினார். கடைசியில் கடுமையான வலியால் அவதிப்பட்ட அந்த பெண் கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரது தலையில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது ஊசிகள் கிடந்ததை கண்டு டாக்டர்கள் அதிர்ந்தனர். இறுதியில் ஆபரேஷன் செய்து அந்த பெண்ணின் தலையிலிருந்து மொத்தம் 77 ஊசிகள் டாக்டர்கள் அகற்றினர். நம்மில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதோ இப்போது ஒரு கொடுமை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது பலியா என்ற மாவட்டம். இங்கு உள்ள ஸ்வர்ணம்பூர் என்ற கிராமத்தில் சாமியார் ஒருவர் வசித்து வருகிறார். இவர் மாந்திரீகம் என்ற பெயரில் நிறைய சடங்குகளை செய்வார். அதனால் சுற்று வட்டார மக்கள் இந்த சாமியாரிடம் வருவது அதிகரித்தவாறே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பச்சிளம் குழந்தையை கொண்டு வந்து பூஜையும் சடங்கு முறைகளையும் செய்துள்ளார் அந்த சாமியார். இது தொடர்பாக வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இந்த வீடியோவில் கொதிக்கும் பால் பானைக்குள் பச்சிளம் குழந்தையை மூழ்கடிக்கிறார் இந்த சாமியார். பால் பானைக்குள் மூழ்கடித்த பிறகு பூசாரி குழந்தையை தூக்கி அதே சூடான பாலை தன் மீதும் குழந்தையின் மீதும் ஊற்றி கொள்கிறார். கொதிக்க கொதிக்க உடலில் பாலை ஊற்றியதுமே அந்த பச்சிளம் குழந்தை அழுந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த குழந்தை கதறியும் அழுகிறது. இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகியிருப்பதை அடுத்து பொதுமக்கள் பதறி போய்விட்டார்கள். கடுமையான கண்டனத்தை சாமியாருக்கு தெரிவித்து வருகிறார்கள். உடனே தூக்கி உள்ளே வைக்குமாறு கோபத்துடன் கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். இது போன்ற நடைமுறைகளை குழந்தைகளுக்கு உடல் மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்பை தந்துவிடும் என்று பலருக்கு அச்சம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ வழக்கறிஞர் ஒருவர் கண்ணில் பட்டுள்ளது. உடனே அவர் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தை இதில் தலையிட வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிந்து எதிர்காலத்தில் இது போன்ற ஆபத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையத்திடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புனித நகரம் என்று அழைக்கப்படும் வாரணாசியை சேர்ந்த இந்த சாமியார் மத சடங்கு வீடியோ பொதுமக்களை கலங்கடித்து வருகிறார். பொதுவாக கல்வி அறிவு பெற்ற எந்த ஒரு தேசமும் முன்னேறிய தேசமாவே கருதப்படும். எந்த ஒரு மனிதனுக்கும் சிந்திக்கும் திறனும் கேள்வி கேட்கும் திறனும் உரிமைகளும் இருந்தாலே போதும். நிச்சயம் அவன் சார்ந்த வாழும் சமுதாயம் எழுச்சி வெற்றி பெறும். ஆனால் வட மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் கல்வி இன்றளவு மறைக்கப்படுகிறது. இந்த விஷயத்துக்கு இணையாகிலும் சீரியஸாக நாம் அணுக வேண்டிய உள்ளது. அறியாமை என்னும் பெயரில் பச்சிளம் குழந்தைகளுக்கெல்லாம் இனியும் காவு கொடுக்க முடியாது.